அவங்க பண்ணின ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனியை வாங்குறாங்கன்னா எல்லாருமே அதை போயிட்டு வாங்குவாங்க, விற்கிறாங்கன்னா விற்றுருவாங்க, அந்த மாதிரி நடக்கும்ல. இவருடைய போர்ட்ஃபோலியோவில் வேறு என்னென்ன கம்பெனிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாங்ஸ் டிஜிட்டல் டெக்னாலஜி இருக்குது, ஆரம் ப்ரோடெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது, சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, கயா லிமிடெட், கோக்கியோ கேம்லின், மேக்ஸ் இண்டியா, ஓரியன் பெல், ஆர்பிஎஸ்ஜி வெஞ்சர்ஸ், டியூரோ பிளே இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இருக்குது. நான் நிறைய இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இன்வெஸ்டர்லாம் இருக்காங்கல்ல, பயங்கரமாக வெல்த்தை பில்ட் பண்ணி வச்சுருக்கவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய பரிச்சயமான ஸ்டாக்கே இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத கம்பெனிஸை தான் அவங்க கண்டுபிடிச்சி வாங்கி வைக்கிறாங்க. லாஸ்ட்டாக இப்போ Q4 கணக்குப்படி பார்த்தோம்னா 114 கோடி மைனஸில் போயிருக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த அளவுக்கு மோசமாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி எந்த திசையை நோக்கி போகும் அப்படின்னே தெரியல, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த கம்பெனியில் இவ்வளோ பெரிய ஸ்டேக்கை அவங்க எடுத்தாங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்ன? இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸும் நல்லாவே அப்ரிஷியேட் ஆகிருக்கு. 2020 1450 ரேஞ்சில் இருந்தது, இப்போ 1500 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 5 வருடத்தில் இந்த கம்பெனியுடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 235% உயர்ந்திருக்கு. அப்போ இப்போ 2020 காலகட்டத்தில் 1 லட்ச ரூபா போட்டிருந்தா இப்போ வந்து 3.4 லட்சமாவோ 5 லட்சமாவோ மாறி இருக்கும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2 சூப்பர் ஸ்டார் இன்வெஸ்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ லாபம் பார்த்துருக்காங்கிறத தாண்டி மிஸ்டேக்கும் பண்ணியிருப்பாங்கல்ல, அதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது நம்ம யாரையாவது ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணும். அவர் என்ன சொல்கிறாரு, இவர் என்ன வாங்குறாரு, அவர் எது விற்றுருக்காரு, அதையெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அந்த மாதிரி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர் இருந்தார். அவர் தான் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குறாரு அப்படின்னா எல்லாரும் போய்ட்டு அதை வாங்குவாங்க. அவர் விற்கிறாருன்னா எல்லாரும் அதை விற்பாங்க. ஏன்னா ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். அவர் இந்தியாவுடைய வாரன் பஃபெட் அப்படின்னு அழைக்கப்பட்டார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். இப்போது 2 பேரை நான் எடுத்திருக்கேன். ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொரிஞ்சு வி வேலியாத் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டர். இன்னொருத்தங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச டோலி கண்ணா. 2 பேருமே எல்லாருக்குமே தெரியும். அதாவது யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு பேர் தான் இந்த 2 பேருமே. இந்த 2 பேருமே ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 பேருமே நல்லா குரோ ஆகியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்கும் பண்ணியிருக்காரு. அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம பொரிஞ்சு வேலியாத்தை எடுக்கப்போம். ஏன் இந்த பொரிஞ்சு வேலியாத்துடைய பெயர் இப்போ அடிபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக அவர் ஒரு கம்பெனியில் அவருடைய ஹோல்டிங்கை அதிகப்படுத்தியிருக்கிறார். பொரிஞ்சு வேலியாத்தை பொறுத்த வரைக்கும் இவர் வேல்யூ ஃபோக்கஸ்டு இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து டைடுக்கு அகென்ஸ்டாக தான் இவருடைய நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரு ட்ரெண்டில் போகிறாங்கன்னா இவர் இப்படி மாற்றி போவார், ஃப்யூச்சரில் நல்ல ப்ராஃபிட் பார்க்குற மாதிரியான அதிரடியான நடவடிக்கைகளை எடுப்பார். அதிகமாக இவருடைய கான்சன்ட்ரேஷன் ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா அப்பல்லோ சிந்தூரி ஹோட்டல்ஸுங்கிற கம்பெனியில் இவருடைய ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கார். இந்த அப்பல்லோ சிந்தூரி ஹோட்டல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கேன்டீன் ரன் பண்ணுற கம்பெனி. அப்பல்லோ ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இல்லை மற்ற பெரிய நிறுவனங்களுக்குள்ள கேன்டீன் மாதிரியான அவுட்லெட்டை ரன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் அப்பல்லோ சிந்தூரி ஹோட்டல்ஸ் லிமிடெடுங்கிற கம்பெனி. 1998 இந்த கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணாங்க. இப்போ இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1490 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பொரிஞ்சு வெளியேற்று இருக்கார்ல, இவர் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அந்த கம்பெனியுடைய பேர் ஈக்விட்டி இன்டெலிஜென்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். அதாவது இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன் கொடுக்குற கம்பெனி. இந்த கம்பெனியை அப்ரோச் பண்ணி நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை செட் பண்ணிக்கலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை கேட்டுக்கலாம். இப்படி பல விஷயங்களே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியுடைய பேரில் இந்த அப்பல்லோ சிந்தூரி ஹோட்டல்ஸ் லிமிட்டோடைய ஷேரை வாங்குறாரு. 2024 செப்டம்பரில் 1.35% ஸ்டேக்கை இவர் வாங்குறாரு. அதுக்கப்புறம் மார்ச் 2025 அதை 1.67% அதிகரிக்கிறாரு. இப்போது ஜூன் 2025 கணக்குப்படி பார்த்தோம்னா அது 2.12% உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸும் நல்லாவே அப்ரிஷியேட் ஆகிருக்கு. 2020 1450 ரேஞ்சில் இருந்தது, இப்போ 1500 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 5 வருடத்தில் இந்த கம்பெனியுடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 235% உயர்ந்திருக்கு. அப்போ இப்போ 2020 காலகட்டத்தில் 1 லட்ச ரூபா போட்டிருந்தா இப்போ வந்து 3.4 லட்சமாவோ 5 லட்சமாவோ மாறி இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் பொரிஞ்சு வெளியேற்றுடைய கம்பெனி அப்பல்லோ சிந்தூரி ஹோட்டல்ஸில் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு இன்னும் ஃபியூச்சர் இருக்குது, ஃபியூச்சரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அப்பல்லோ சிந்தூரி ஹோட்டல்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 380 அந்த ரேஞ்சாக தான் இருக்குது, 380 கோடி தான் இருக்குது.
அப்போ இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. ஏற்கனவே நான் சொன்னேன் பொறிஞ்சி வேலியாத்து வந்து இந்த மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்கை தான் பிடிப்பார் அப்படின்னு. ஸோ கரண்ட் ப்ரைஸ் 1490 ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பி ரேஷியோ 50க்கு மேலே இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் ப்ரைஸுடைய மொமெண்ட்டை பார்த்தீங்கன்னா 2018 ரூபாயெல்லாம் இருந்திருக்கு செப்டம்பர் 2024. இப்போ அது இறங்கியிருக்கு. ஸோ இவங்களுடைய சேல்ஸ் வந்து 138 கோடி மார்ச் குவார்ட்டரில், இன்னும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணல. Q4 வந்து 138 கோடி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 2.98 கோடி, அதாவது 2,98 லட்சம். அண்டு ப்ராஃபிட் வந்து 2.16 கோடி, 2,16 லட்ச ரூபா ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 64க்கு மேலே இருக்குங்க. FIS வந்து 0.04 தான் வச்சுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் யாருமே வாங்கலை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிட்டைல் ஹோல்டிங் தான் இருக்குது. அந்த ரிட்டைல் ஹோல்டிங்கில் முக்கியமான பிளேயராக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பொறிஞ்சி வேலியாத்து இருக்கார். இவருடைய போர்ட்ஃபோலியோவில் வேறு என்னென்ன கம்பெனிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாங்ஸ் டிஜிட்டல் டெக்னாலஜி இருக்குது, ஆரம் ப்ரோடெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது, சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, கயா லிமிடெட், கோக்கியோ கேம்லின், மேக்ஸ் இண்டியா, ஓரியன் பெல், RPSG வெஞ்சர்ஸ், டியூரோ பிளே இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இருக்குது. அதுக்கப்புறம் அன்சால் பில்ட்வெல் இருக்குது, PG ஃபாயில்ஸ் லிமிடெட் இருக்குது, கேரளா ஆயுர்வேதா லிமிடெட் இருக்குது, டால் என்டர்பிரைசஸ் இருக்குது, மிச்சு கெம்பிளாஸ்ட் கம்பெனி இருக்குது, சிங்கர் இந்தியா இருக்குது. நீங்கள் எத்தனை கம்பெனியை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க? இதில் இருக்கிற ஸ்டாக்கில் ஏதாவது ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நான் நிறைய இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இன்வெஸ்டர்லாம் இருக்காங்கல்ல, பயங்கரமாக வெல்த்தை பில்ட் பண்ணி வச்சுருக்கவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய பரிச்சயமான ஸ்டாக்கே இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத கம்பெனிஸை தான் அவங்க கண்டுபிடிச்சி வாங்கி வைக்கிறாங்க. இதே விஷயத்தை தான் டைட்டன் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனி வந்து ஃபார்ம் பண்ணி IPO வந்த டைமில் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வாங்கினார். 50 ரூபா ரேஞ்சில் வாங்கினார்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி எந்த அளவுக்கு அது மல்டிபேக்கராக மாறுனுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இவருடைய போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வந்து பொறிஞ்சு வேலியாத் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு போட்டிங்கனாலே கூகுளில் கிடைக்கும். அதை போயிட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள், எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எதெல்லாம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். பொறிஞ்சி வேலியாத் அவருடைய PMSஐ ஸ்டார்ட் பண்ணது, அதாவது ஈக்விட்டி இன்டெலிஜென்ஸ்ங்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது 2002. அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 crore அவருடைய நெட்வொர்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னைக்கு 255 கோடிக்கு மேலே அவருடைய நெட்வொர்க் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த மாதிரிலாம் நல்ல நல்ல கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம டோலிகனுடைய கதைக்கு வருவோம். டோலிகனுடைய போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 640 கோடிக்கு மேலே நெட்வொர்க் இருக்க ஒரு லேடி தான் டோலிகனா. ஆனால் அவங்க பண்ணின ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனியை வாங்குறாங்கன்னா எல்லாருமே அதை போயிட்டு வாங்குவாங்க, விற்கிறாங்கன்னா விற்றுருவாங்க, அந்த மாதிரி நடக்கும்ல. இதில் நடந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஃபே காஃபி டே அப்படிங்கிற கம்பெனி எல்லாருக்குமே தெரியும். அந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர் அண்ட் CEOவோட சில வருடங்களுக்கு முன்னாடி சூசைட் பண்ணி இறந்துட்டார். கஃபே காஃபி டே கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 340 ரூபாய்க்கு மேலாம் இருந்துச்சு 2018 அந்த டைமில். பட் இப்போ என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டோலிகனாவுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்லா பெர்ஃபார்மன்ஸ், காஃபி டே, சாம் டிஸ்டிலரிஸ், 20 மைக்ரான்ஸ், பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ், GHCL, சவேரா இண்டஸ்ட்ரீஸ், சென்னை பெட்ரோலியம், ஸ்டவ் கிராஃப்ட் எல்லாம் தெரிஞ்ச ஸ்டாக்காக இருக்குது. பாலிப்ளெக்ஸ் கார்பரேஷன் தெரிஞ்ச ஸ்டாக்காக இருக்குது. டால் ப்ரோஸ் ஆட்டோமேட்டிவ், ஜுவாரி இண்டஸ்ட்ரீஸ், MK குளோபல் தெரிஞ்ச கம்பெனியாக இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம அந்த போர்டை பார்த்துருக்கோம். KCP சுகர், மேங்களூர் கெமிக்கல், அதுக்கப்புறம் நித்தின் ஸ்பின்னர்ஸ், நேஷ்னல் ஆக்சிஜன், பாண்டி ஆக்சைட் அண்ட் கெம், அதுக்கப்புறம் ராஜ்ஸ்ரீ சுகர்ஸ் அண்ட் கெம், சூப்பர் சேல்ஸ், சல்சார் எலக்ட்ரானிக்ஸ், சிம்ரன் ஃபார்ம்ஸ், கண்ட்ரோல் பிரிண்ட் தெரிஞ்ச கம்பெனி, POCL என்டர்பிரைசஸ், ராஜ்ஸ்ரீ பாலிபேக், பிரகாஷ் பைப்ஸ், உஜ்வன் ஸ்மால் ஃபைனான்ஸ் தெரிஞ்ச கம்பெனி. அடுத்தது வந்து இந்தியா மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோ, ஜேகுமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், KCP, ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ், செலன் எக்ஸ்ப்ளோரேஷன், மான்டே கார்லோ ஃபேஷன், டீபக் ஸ்பின்னர்ஸ், நைல், டின்னர் ரப்பர், இப்படிலாம் நிறைய ஸ்டாக்கு வச்சுருக்காங்க. இதில் கஃபே காஃபி டே என்ன விஷயம்னா, இந்த ஸ்டாக்கையும் வந்து இந்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம், நமக்கு வந்து வெல்த் பில்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா அவங்க வாங்கியிருப்பாங்க. 13 கோடி ரூபாயை கஃபே காஃபி டேல அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்போ அந்த கம்பெனியுடைய ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2025 ஜூன் இந்த காலகட்டத்தில் தான் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. 32 லட்சம் ஈக்விட்டி ஷேரை அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு தரவுகள் கிடைக்குது. ஸோ கம்பெனி வந்து மிகப்பெரிய அளவில் லாஸில் போய்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. லாஸ்ட்டாக இப்போ Q4 கணக்குப்படி பார்த்தோம்னா
114 கோடி மைனஸில் போயிருக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த அளவுக்கு மோசமாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி எந்த திசையை நோக்கி போகும் அப்படின்னே தெரியல. நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த கம்பெனியில் இவ்வளோ பெரிய ஸ்டேக்கை அவங்க எடுத்தாங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்ன? இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி இன்வெஸ்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்னலாக பேசி கம்பெனியுடைய ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டேக் எடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்களும் பண்ணியிருக்கலாம். ஸோ காஃபி டே மறுபடியும் வருமா, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத இவங்களுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நம்ம யோசிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான சூப்பர் ஸ்டார் போர்ட்ஃபோலியோலாம் நீங்கள் உள்ளே போயிட்டு பார்க்கும்பொழுது நாம் நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறோம்ல, அதுக்கும் அவங்களுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஓகே, ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு மட்டும் தான். சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கு வருவாங்க. ஓகே, அடுத்து உங்களுடைய மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களுக்கு பத்திரம் பார்த்துங்க. தேங்க்ஸ் ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.